ஐயா, இது வந்து முதல் முறையாக இந்தியாவில் வந்து அரசு சொல்வதுதான் முதல் முறையாக இந்த மாதிரி மரபணு திருத்தப்பட்ட ஒரு 2 நெல் விதைகள் நாங்க வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இது ஒரு பெரிய வேளாண் புரட்சின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதை நீங்கள் கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறீர்கள். என்ன காரணம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? மரபணு திருத்தப்பட்டது என்றது வார்த்தை ஜாலங்கள் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் பயன்படுத்தி இருக்கிறார். உள்ளபடியே பார்த்தால் மரபணு திருத்தப்பட்டது அல்ல, மரபணு மாற்றப்பட்டதுதான். இது இன்றைக்கு ஏற்பட்டதல்ல. ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த பிரச்சனை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் நிலுவையில் வழக்கில் இருக்கிறது. குறிப்பாக மரபணு மாற்றி என்றாலே ஒரு உணவு பொருளில் மரபணு திருத்தப்பட வேண்டும் என்றாலும் மாற்றப்பட வேண்டும் என்றாலும் நுகர்வோர்களுடைய கருத்தறிய வேண்டும். விஞ்ஞானபூர்வமான ஆய்வுக்கு பின் எந்த பொதுமக்கள் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நுகர்வோர்களுக்கு தெரியாமலேயே அவர்களிடம் திணிப்பது என்பது எந்த ஜனநாயகமானது? ஆகவே இன்றைக்கு அறிவித்திருக்கிற இந்த மாய ஜாலம் என்பது 30% விளைச்சல் அதிகரிக்கிறது, என்ன பாதிப்பு வந்தாலும், தண்ணீர் தட்டுப்பாடு வந்தாலும், இயற்கை பாதிப்பு வந்தாலும் விளைச்சலில் குறைவு இருக்காது. ஆக உற்பத்தி பெருகி இந்தியா ஏற்றுமதிகளே அதிகமான விளைச்சலை கொண்டு வருவதற்கும் விளைவை கொண்டு வருவதற்கும் மக்கள் வளர்ந்து வருகிற தேவைக்கு தகுந்த மாதிரி விளைச்சல் பெருக்குவதற்கு வாய்ப்பு என்று ஒன்றிய அமைச்சர் கூறியிருக்கிறார். அத்தனையுமே ஏமாற்று வேலை. இது இன்றைக்கு ஏற்பட்டதல்ல. இன்றைக்கு நடைமுறையிலே கூட பீட்டி காட்டன் இருக்கிறது, பருத்தி பயிர் இருக்கிறது, அதே போல இன்னும் கத்திரி இருக்கிறது, தக்காளி இவைகளை எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களாகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலேயே எங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகள் எதிர்த்து இருக்கின்றன. குறிப்பாக ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே வருகிற பொழுது அந்த உச்ச நீதிமன்ற விசாரணையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜெனரிக் இன்ஜினியரிங் அத்தாரிட்டி கவுன்சில் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பை குறிப்பிட்டு கேட்கிற போது உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை பரிசோதிப்பதற்கு எந்த ஒரு ஆய்வு கூடமும் இந்தியாவிலே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவிலே இல்லாத ஒரு ஆய்வுக்கூடத்தில் ஆய்வுக்குட்படுத்தப்படாத ஒரு பயிரை எந்த விதமான முகாந்திரமும் இன்றி திணிப்பது என்பது என்ன நியாயம்? இன்னும் சொல்ல போனால் காட்டன், பீட்டி காட்டன் என்கிற ஒரு பருத்தி, வீரிய பருத்தியை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மான்சாண்டோ என்கிற கம்பெனி இந்தியாவில் இறக்குமதி செய்து விற்பனை செய்தது. அந்த பீட்டி காட்டனை பயிரிட்ட பல விவசாயிகள் தற்கொலைக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்தியாவிலே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற தற்கொலைகள் யார் அதிகம் என்றால், மகாராஷ்டிராவில் இருக்கிற விதர்பா மாவட்டத்திலே தான் அந்த தற்கொலை அதிகமாக இருக்கிறது. அங்கேதான் பருத்தி பயிரிட்ட விவசாயிகள் விளைச்சலில் கிடைக்கிற விளைச்சல் மட்டுமல்ல, மிகப்பெரிய தற்கொலைக்கான நிகழ்வு இன்றைக்கு அந்த விதர்பாவில் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு சம்பவம் சொல்லலாம். இந்த சிப்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது லேஸ், இந்த உருளைக்கிழங்கு ஜிஸ்ட் தயாரிப்பது. உருளைக்கிழங்கு என்பது தேவையான அழுத்தத்தில் இருந்தால் கூடுதலான எண்ணிக்கையில் 1 கிலோவில் 1.5 கிலோ கூட எடுக்கலாம் சிப்ஸை. ஆகவே இவர்கள் மரபணு மாற்றப்பட்ட அந்த உருளைக்கிழங்கை தயார் செய்து இன்றைக்கு அடுத்தார்கள். வடநாடுகளே, குறிப்பாக பீகாரிலே சில மாவட்டங்களில் விவசாயிகளிடம் கொடுத்து கான்ட்ராக்ட் பேசிக்ல அந்த உருளைக்கிழங்கை விளைச்சல் செய்தார்கள். அந்த உருளைக்கிழங்கை பெறுகிற பொழுது சிப்ஸ் அதிகமாக கிடைக்கும் என்பதாலே அப்பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு 4 விவசாயிகள் மீது அந்த மான்சாண்டோ கம்பெனி வழக்கு போட்டது. என்ன வழக்கு என்றால், எங்களுடைய உருளைக்கிழங்கு மரபணு மாற்றப்பட்ட அந்த உருளைக்கிழங்கு விதையை நீங்கள் வேறு விவசாயிகளுக்கு விற்றிருக்கிறீர்கள், ஆகவே உங்கள் மீது வழக்கு என்று. அப்புறம் பின்னாலே விசாரணை வந்தது, வடக்காடு மன்றத்துக்கு சென்றது. உடனடியா அந்த மாநில அரசு தலையிட்டு அந்த விவசாயிகள் மீது இருக்கிற வழக்கை நீங்கள் வாபஸ் பெற்று வெளியிலே பேசிக் கொள்ளுங்கள் என்று பெரிய பிரச்சனையாக வந்த பேர் வெளியிலே பேசினார்கள். என்ன நடந்தது என்றால், இந்த கான்ட்ராக்ட் பேசிக்கிலே கொடுக்கப்படுகிற விதைகளை உற்பத்தி செய்த விவசாயிகளிடம் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து இந்த கம்பெனிகள் வாங்குகிற போது விலையை குறைத்து கேட்கிறது. சரி, இவர்களிடம் கொடுப்பதை விட வெளியிலே விற்றுவிடலாம் என்று வேலை விவசாயிகளிடமே இவர்கள் விற்றுவிட்டார்கள். அந்த விவசாயிகள் பயிரிட்டார்கள். இதுதான் நடந்தது. ஓகே பேசலாம். திருத்தணி மாசிலாமணி சார், வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பக்கம் இந்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அதை நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மில்லட் உணவுகளை எடுப்பதற்காக ஒரு ஆண்டையே வைத்து ஒரு ஆண்டு முழுவதும் அதை வந்து கொண்டாடுகிறார்கள்.
இன்னொரு பக்கம் இப்படி வந்து இவர்கள் வந்து அரிசியினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக சார், தமிழ்நாடு எல்லாம் சார் உணவு உற்பத்தியில வந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட தாண்டி வந்து உணவு உற்பத்தியில் வந்து சாதித்து கொண்டிருக்கிறது சார். குறிப்பா எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் அவர்கள் வரலாற்றிலே எப்போதும் இல்லாத வகையில் எல்லாம் சாதித்தாங்க முதல் முறையா நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது. அப்போ இந்த இவர்கள் வந்து ஜெனட்டிக்கலி எடிட்டட் செய்யப்பட்ட இந்த அரிசி வந்து எதற்காக நாங்கள் உருவாக்கினோம் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடும் ஒன்றாக இருக்கிறது சார். இது இந்த காரணம் இவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, இதெல்லாம் சரியான காரணங்களா? இது இந்த இடர்பாட்டிலிருந்து விலகி விளைச்சலை அதிகரிக்க முடியுங்கிற ஒற்றை நோக்கோடு தான் இதை அறிவிக்கிறதா சொல்றாங்க. இந்தியாவுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல குறிப்பா 33% நிலங்களுக்கு விளைநிலங்களுக்கான தண்ணீர் வசதி கிடையாது, தரிசா கிடக்கு. அந்த தரிசு நிலத்தை மேம்படுத்தி உரிய உதவிகள் பண்ணனால் விளைச்சல் அதிகரிக்கும். அதே விவசாயிகள் வந்து வைக்கிற கோரிக்கை, இயற்கை இடர்பாட்டு நேரத்துல அவங்க விளைச்சலை இழந்து பாதிக்கும் பொழுது அவர்களுக்குரிய நிவாரணம் உரிய இழப்பீடு கொடுத்தால் நம்பிக்கையோட விவசாயிகள் சாகுபடி பண்ணுவாங்க. தண்ணீர் வசதி இல்லாத இன்றைக்கு பல நிலங்கள் இருக்கிறது. தண்ணீர் வசதியை மேம்படுத்தினால் நில பயன்பாடு அதிகரிக்கும். ஆகவே எந்த ஒரு விவசாயியும் எனக்கு கேரக்டரை மாத்தி விதை கொடுன்னு கேட்கல. எங்க கேரக்டர் கெடுத்துறாங்க, நாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேண்டிய இயற்கை இடர்பாட்டிலிருந்து பாதுகாக்கிற உரிய விலை உரிய கொள்முதல் கொடுத்தால் இதை விட பன்மடங்கு விளைச்சலை ஏற்படுத்துறது விவசாயிகள் இந்தியாவுல தமிழ்நாட்டுல தயாரா இருக்காங்க. அப்ப அதை விடுத்து விட்டு இன்னைக்கு ஏன் கேரக்டர் மாத்துறதுன்னு சொன்னா அவங்க கேரக்டர் சீடுக்கு மாத்தும் போது எங்க கேரக்டர் போயிடுமே. இன்னைக்கு பசுமை புரட்சி வந்ததுனாலே பசுமை புரட்சி வந்ததனுடைய விளைவு தாய்ப்பாலில் இன்றைக்கு நஞ்சி, மாட்டுக்கு நஞ்சு, தாய்க்கு நஞ்சு. இந்த பசுமை புரட்சி வந்ததனுடைய வினை ஒரு குறைந்தபட்சம் இந்த இயற்கை சாகுபடியை மறந்து போய் எல்லாமே பசுமை புரட்சி என்று வந்ததால் இன்றைக்கு பூச்சி மருந்து அதிகமாக பயன்படுத்தப்படுவதால் தாய்ப்பாலில் நஞ்சு. இது ஒரு கேரக்டர் மாற்றம். நாங்கள் சொல்வது விதை என்பது ஒரு இறையாண்மை. எந்த விவசாயி எந்த நுகர்வோர்கள் சாப்பிடுகிறார்களோ பயன்படுத்துகிறார்களோ அவருடைய கருத்து அறிய வேண்டுமா இல்லையா? போர்ட்டிஃபைடு ரைஸ் என்று வந்தது, செறிவூட்டப்பட்ட அரிசி, யாரையாவது கருத்து கேட்டார்களா? அவர்களாவே கொண்டு வந்து பூத்தினார்கள். எந்த விவசாயிகளுக்காக எந்த பொதுமக்களுக்காக அந்த அரசாங்கம் திட்டங்களை அறிவிக்கிறதோ அவர்களிடம் கருத்து கேட்பதுதானே ஜனநாயகம். ஆகவே இதையெல்லாம் மறுத்து விட்டு விருப்பத்துக்கு செய்வது என்பது, இது கேரக்டர் மாற்றுவது என்பது மனித குலத்து கேரக்டர் மாறப்போகிறது. குறிப்பிட்ட வெளிநாட்டு கம்பெனிகளுக்காக விதையினுடைய உரிமை இறையாண்மை பறிபோவதற்கான வாய்ப்பைத்தான் இந்த அரசாங்கம் கொடுத்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இதை மடைமாற்றி வேறு விதமா செய்வதற்கான முறையிலே தான் இன்றைக்கு அரசாங்கம் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இது மட்டுமல்ல, கடுகு வந்தது. கடுகு கூட இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ஆய்வு செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றத்தை தற்காலிகமா தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது வந்து எந்த மக்களை பற்றி கவலைப்படாது, அல்லது நுகர்வோர்களை சாப்பிடுவர்களை பற்றி கவலைப்படாது, வெளிநாட்டு கம்பெனிகளுக்காகவே தன்னுடைய கேரக்டரை தகுதி இறக்கியிருப்பதாக நாங்கள் குற்றஞ்சாட்ட விரும்புகிறோம்.